அனைவருக்கும் வணக்கம். நான் மனோகிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவை போட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் முக்கியமானது இது ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. ஒரு இன்னோவேட்டிவான டிவைஸ் இருக்குது, அது நமக்கு ரிவ்யூ காமிச்சிருந்தாங்க. எனக்கு அது சரின்னு பட்டதால் நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரி, வளவலான்னு பேசாமல் டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்ரலைஸ்டு விபிஎன் டிவைஸ், அதாவது டிபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல விபிஎன் என்ன? விபிஎன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களுடைய ஐபி அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணாமல் வேறு ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது. இது மேஜராக எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரைவசி ப்ளஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி இது ரெண்டும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நான் யூகேயில் இருக்கேன், நான் இந்தியாவில் இருக்க ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணோம், அது எனக்கு யூகேயில் பிளாக்டு அப்படின்னா என்னால் விபிஎன் யூஸ் பண்ண முடியும். பேசிக்லி இந்தியாவில் இருக்க ஒரு ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி நான் அந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் விபிஎன் அப்படின்றது ஒரு மேலோட்டமாக ஒர்க் ஆகுறது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் சர்ஃப்ஷாக் அந்த மாதிரி. டிபிஎன் அதாவது நான் என்னோட இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் உங்களோட இன்டர்நெட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எதனா ஒரு கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுடைய ஐபி அட்ரஸ்க்கு வழியாக பண்ணிக்கிறேன். நீங்கள் எதனா கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஐபி அட்ரஸ் வழியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்டான விபிஎன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கிடைக்குது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் டீப்பர் கனெக்ட். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் இயரே இந்த டிவைஸ் அமைச்சிருந்தாங்க. இட்ஸ் கால்டு டீப்பர் கனெக்ட் பீக்கோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒயர்ஸ் இருந்துச்சு. லைக் தனியாக ஒரு வைஃபை ஆண்டனா இருக்கும். அண்ட் தென் இதை நீங்கள் நிறைய ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சர்வீஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்ததால் நான் இது ரிவ்யூ பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் ஒரு வருஷத்துக்கு. பட் ஐ டிட் யூஸ் இட். லைக் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த டைமில் இது ஒர்த்தாக படல வீடியோ பண்ணுறதுக்கு. ஆனால் அதே கம்பெனி இந்த வருஷம் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப்பர் கனெக்ட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருந்துச்சு, இது பாருங்க எவ்வளோ மெலீஸாக இருக்குது. ஸோ இந்த டீப்பர் கனெக்ட் ஏர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு டிவைஸ் தான், இவ்வளோ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்படி தூக்குனா ஆண்டனா வருது. இதை நீங்கள் அப்படியே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நோடாக ஆக்ட் பண்ணி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு விபிஎன் சர்வீஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். இதை நான் பர்சனலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டார் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் இருக்க ஹாட் ஸ்டார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இங்கே யூகேல ப்ரொவைட் பண்ணுறது கம்ப்ளீட் கார்பேஜ். ஸோ நான் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதில் எதனா ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த டிவைஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் சார்ஜர்லேயே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். நமக்கு இந்த சார்ஜரில் யூஎஸ்பி போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதுலேயே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டைப் சி டு நார்மல் யூஎஸ்பிக்கு ஒரு சின்ன அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களால் நார்மல் மொபைல் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 செகண்ட் கழிச்சு உங்கள் லேப்டாப்பில் இருந்தோ இல்லை உங்கள் ஃபோனில் இருந்தோ இந்த டீப்பர் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹாட்ஸ்பாட் ஒன்று காட்டும். அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ லவ் டீப்பர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே கனெக்ட் ஆகிடும். பட் ஸ்டில் நோ இன்டர்நெட் தான் காட்டும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்ப இதை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் இருந்தோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் இருந்தோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி 34.34.34.34 என்டர் பண்ணுங்க. இது என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ப்ரோ இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக இப்போ நம்ம வீட்டில் ப்ராட்பேண்ட் வைஃபை மோடம் இருக்குல்ல. ஸோ அந்த மோடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைஃபை எமிட் பண்ணோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு இன்டர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணணும். அதுதான் வெளியிலேருந்து வரும். ஸோ பேசிக்கலி இந்த கேபிள் தான் உங்களுடைய அந்த மோடம் இருக்கு பாருங்க, அது இன்டர்நெட்டை கொடுக்குது. ஆனால் அந்த மோடம் வைஃபை எமிட் பண்ணி உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. அதே கான்செப்ட் தான் இங்கே இந்த டீப்பர் வைஃபை இருக்கு பாருங்க. இது இப்போ நீங்கள் பவர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு வைஃபை எமிட் பண்ணும். ஆனால் அதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டை கொடுக்கணும்ல. ஸோ அந்த இன்டர்நெட்டை கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை மூலியமா கொடுக்கலாம். ஆனால் டீப்பர் கனெக்ட் மாடல்லாம் இருக்கு பாருங்க, அதில் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய மோடத்தையே கனெக்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு ஏர் யூஸ் பண்ணுறதால நான் இந்த மெத்தடை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஏர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு இருக்க எல்லா வைஃபையும் காட்டும். ஸோ இந்த வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் பேசிக்கலி உங்கள் வீட்டில் இருக்கு பாருங்க வைஃபை, அதுலேருந்து இன்டர்நெட்டை எடுத்துக்கும். அண்ட் தென் அது எல்லா ப்ராசஸிங்கும் பண்ணி அது ஒரு வைஃபை எமிட் பண்ணும். ஸோ நீங்கள் அதில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணுற போது என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க வைஃபைக்கும் உங்கள் ஃபோனுக்கும் நடுவில் இது ஒரு மிடில் மேனாக ஆக்ட் பண்ணுது. டிபிஎன் சர்வீசஸ், ஆட் பிளாக்கிங் சர்வீசஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. இப்படி தான் பேசிக்கலி இந்த டீப்பர் கனெக்ட் ஏரோட வைஃபை ரிலே மோடு ஆக்ட் ஆகுது. அண்ட் கைஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த டீப்பர் கனெக்ட் ஏரும் சரி நார்மல் டீப்பர் கனெக்டும் சரி ரெண்டுத்தையுமே இனிஷியலாக செட்டப் பண்ணுறப்ப செம்ம காண்டா இருந்துச்சு. பிகாஸ் அந்த செட்டப் பண்ணுறது கஷ்டம் இல்லை, அந்த செட்டிங்ஸ் பேஜுக்கு போகிறது தான் கஷ்டம். ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வைஃபை இருக்கு பாருங்க, இதில் கனெக்ட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, பட் கனெக்ட் ஆகலாம் வந்து கடுப்பேற்றும். ஸோ அதுக்கு இன்னொரு அல்டர்னேட்டிவ் என்னன்னா, உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டை கொஞ்சம் டெம்பரவரியாக ஓப்பன் ஹாட்ஸ்பாட்டாக மாற்றணும். அதாவது பாஸ்வேர்டே இல்லாமல் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அது கூட கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மனோஸ் கேலக்ஸின்னு இருக்குது பாருங்கள், இது வந்து என்னுடைய ஃபோன்லேருந்து வர ஹாட்ஸ்பாட்டு. அதை வந்து இப்போதைக்கு நான் ஓப்பனாக வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பனாக வச்சுட்டு கனெக்ட் கொடுத்த அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வந்து வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். பேசிக்கலி இப்போ நான் என்னுடைய டிபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து எங்கெல்லாம் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. பேசிக்கலி நான் வந்து என்னோட இன்டர்நெட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் மற்றவங்க இன்டர்நெட்டையும் வந்து என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹோம் வைஃபையை ஷேர் பண்ணுறதுல நிறைய தயக்கம் இருக்கும். ஸோ அதை நீங்களால் வந்து டிசேபிளாக வந்து பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் ஷேரிங்னு இருக்கு பாருங்க, நீங்கள் வந்துட்டு ஷேரிங் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ இந்த ஷேரிங்கில் போயிட்டு நீங்கள் எனேபிள் வந்து டிசேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வைஃபை இருக்கு பாருங்க, அது வந்து குளோபலா இருக்க மற்ற இந்த டீப்பர் நெட்வொர்க் யூசர்ஸ்க்கு வந்து ஷேர் ஆகாது. இல்லை நான் வந்து ஷேர் பண்றேன், பட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரையும் ஷேர் பண்றேன் அப்படின்னா உங்களால வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியாது. லைக் 1 GB வரையும் ஷேர் பண்றேன், ஒரு 500 MB ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு செட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வரையும் தான் வந்து ஷேர் ஆகும். பட் இந்த ஷேரிங் எனேபிள்டா இருக்கிறதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு, உங்களுக்கு வந்து அந்த டீப்பர் கனெக்ட் காயின் இருக்கு பாருங்க, அது வந்து மைனிங் மூலியமா வந்து கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதால மற்ற யூசர்ஸ்க்கும் வந்து வேகமாக வந்து கனெக்ட் ஆகும். லைக் ஏன்னா 2 பேர் தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூடயே வந்து ஒரு 10-12 பேர் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முடியாது இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு அன்லிமிட்டட் வைஃபையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேரிங் எனேபிள் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய வைஃபை யூஸ் பண்ணி யாரா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஐபி அட்ரஸ் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு பிரச்சனை. நான் வந்து அந்த டீம் கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி என்னோட இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுறதால என்னோட ஐபி தானே அவங்க வந்து ஃபிளாக் ஆகும், ஸோ அப்போ நான் தான் வந்து பிரச்சனை மாட்டோம் அப்படின்னு சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூட கனெக்ட் பண்ணுறாங்களா ஐபி அட்ரஸஸ், அது எல்லாமே வந்து உங்களோட லாகாக வந்து சேவ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த லாகை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் பர்சனலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு வைஃபை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன். பிகாஸ் மேபி அதில் இஷ்யூ வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேரிங் எனேபிள் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிபிஎன் டோக்கன்ஸும் கிடைக்கும், ப்ளஸ் மற்ற டிபிஎன் யூசர்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல, ப்ரோ என்னுடைய நெட்வொர்க் ஐபி ஷேர் ஆச்சு அப்படின்னா மற்றவங்க எனக்கு நெட்வொர்க்கை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இவங்க என்டர்பிரைஸ் கிளாஸ் சைபர் செக்யூரிட்டி லைக் ஃபயர்வால் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த டிவைஸ்க்குள்ள. ஸோ வந்து உங்களுக்கு எதனா அட்டாக்ஸ் வருது அப்படின்னா வந்து இதுவே வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். அண்ட் இதில் நான் முக்கியமாக பார்த்த ஒரு நல்ல ஃபீச்சர் என்னன்னா, உங்களால் ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணிட முடியும். ஸோ ஆட் பிளாக்கிங் வந்து இதில் வந்து இருக்குது. அது கொஞ்சம் சர்டிஃபிகேட்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ் முக்கியமாக இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த வைஃபை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபிஎன் வந்து ஆக்சசிபிளாக இருக்காது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட்டில் டிபிஎன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதில் போயிட்டு மோடு போகணும். மோடு போயிட்டு இதில் வந்து டிபிஎன் ஸ்மார்ட் ரூட்னு இருக்குல்ல, இதை எடுத்துட்டு டிபிஎன் ஃபுல் ரூட்னு கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் அது என்ன காட்டும் அப்படின்னா, லைக் டனலை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். லைக் எந்த ரீஜன்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிபிஎன் வந்து ஆக்சசிபிளாக வந்து மாறும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இது வந்து டிபிஎன் வந்து கனெக்ட் ஆகிடும். ஏன்னா நான் இனிஷியலாக கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. என்னடா இது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த செட்டிங்ஸ்லாம் நோன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓகே இது வந்து நம்ம ஃபுல் ரவுட் கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்மார்ட் ரவுட்னா என்னென்னா, லைக் உங்களுக்கு லோக்கலாக ஆக்சஸ் ஆகுது பாருங்க வெப்சைட், அது ஆக்சஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட இன்டர்நெட்டே வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு பிளாக்குன்னு வருதுல்ல, பிளாக்னு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிபிஎன் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் கண்ட்ரியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் டனல் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரி வேணுமோ வந்து அந்த கண்ட்ரி கூட நீங்கள் வந்து ஐபி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸும் வந்து பண்ண முடியும். பட் அதெல்லாம் வந்து சொல்லி நான் வந்து போர் அடிக்க விரும்பல. டிபிஎன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே டிபிஎன் இருக்கு பாருங்க, வந்துட்டு மோடில் போயிட்டு இதில் போயிட்டு எய்தர் நீங்கள் டிபிஎன் டிசேபிள் கொடுக்கலாம், இல்லை டிபிஎன் ஸ்மார்ட் ரூட் கொடுக்கலாம். ரைட், இதெல்லாம் பார்த்தாச்சு. இது எப்படி வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலாக இது வாங்குறதுக்கான ஆத்தென்டிக் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 மெயின் ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பண்ணுற டைமில் இந்த டீப்பர் கனெக்ட் ஏர் வந்து அவைலபிளாக இல்லை. பட் இந்த டீப்பர் கனெக்ட் ஏரும் இந்த டீப்பர் கனெக்ட் இருக்கு பாருங்க நார்மல், இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் காஸ்ட் தான் வந்து வருது. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 16,000 வந்து வரும். உங்களுக்கு டீப்பர் கனெக்ட் ஏர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெயிட் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
நான் ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னே பார்த்தப்ப வேற ஒரு வெப்சைட் மூலயமா இவங்க வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்களே வந்து டேரெக்டாக வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க இந்தியாவுக்கும் வந்து ஷிப்பிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிவைஸ் செட் ஆகும் அப்படின்றத அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கைஸ், நீங்கள் 10,000 மேலே எதனா ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வரது மோஸ்ட்லி இம்போர்ட் டியூட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து ஹிட் அண்ட் மிஸ் தான். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ஸோ உங்கள் லக்கை பொறுத்தது அது. ப்ரோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நார்மல் விபினே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் சீப்பஸ்ட்டாக இருக்க ஒரு சொல்யூஷன் சர்ஃப் ஷார்க் மட்டும் தான். ஸோ இந்த சர்ஃப் ஷார்க்கோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், எண்டிங் பிளாக்குக்கு போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. அந்த டிவைஸ் எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு. இந்த டிவைஸ் வந்து ஒர்த்து வீடியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுதால் தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வித் தட் இதோட இந்த வீடியோ இப்போ முடியுது. ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.